ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு நைட்டு நல்ல மேட்சுங்க. ஆர்ஆர் வாசஸ் எஸ்ஆர்ஹெச். கண்டிப்பாக செம்ம மேட்ச்சு. ஏன்னு கேட்டிங்கன்னா எஸ்ஆர்ஹெச் இனி வேறு ஃபஸ்ட்டு குவாலிஃபயரில் தோற்று வராங்க. ஆர்சிபி கிட்ட நம்ம ஆர்ஆர் அணி ஜெயிச்சு வராங்க. கண்டிப்பாக ரெண்டு டீமே ஃபைனல் போகிறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு அணியும் கப் அடித்து ரொம்ப நாள் ஆகுதுங்க. எஸ்ஆர்ஹெச் அணி கப் அடித்து பல வருஷம் ஆகுது, ஆர்ஆர் அணி கப் அடித்து பல வருஷம் ஆகுது. ரெண்டு அணியுமே ரொம்ப இதுவாக இருப்பாங்க ஃபைனல் போகிறதுக்கு. இதை தொடர்ந்து நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி எந்த மாதிரி ஒரு பிளேயிங் லெவலில் வருவோன்னு சொல்லிட்டு முதல்ல எஸ்ஆர்ஹெச் அணி பார்த்துலாங்க. எஸ்ஆர்ஹெச் அணி பார்த்தீங்கன்னா அதே பிளேயிங் லெவல் தான் தெரிஞ்சு மேக்ஸிமம் வருவாங்க. ஏன்னா பெருசாக அது சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஆல்ரெடி குவாலிஃபயர் ஒன்றில் நல்லா தான் போயிடுச்சு. பட் நான் ஒன்று கொஞ்சம் பேட்டிங் அதிக ரன் அடிச்சிருந்தால் கண்டிப்பாக வெற்றி பெற்றிருப்பாங்க சொல்லலாம். அதனால் அதே லைனப் தான் வரும். நான் ஒன்று கொஞ்சம் மாக்ரம் உள்ளே வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு. மாக்ரம் ஏன்னா பேட் கமெண்ட்ஸ் போனாட்டே சொல்லியிருந்தாரு, நான் மாக்ரமை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் இந்த மேட்ச். ஏன்னா மாக்ரம் இருந்தாருன்னா நல்ல கேம் சேஞ்ச் பண்ணுற பிளேயர், அவர் இல்லாதனால கொஞ்சம் வருத்தம் தான். அப்புறம் கேல்சன் அவர் நல்ல ஃபார்மில் இருக்கார். அவர் கொஞ்சம் குத்தார்னா பேட்டிங் கண்டிப்பாக நல்ல ஒரு பேட்டிங் லைனப் இருக்குது. டிராவஸ் ஹெட், அபிஷேக் சர்மான்னு சொல்லிட்டு. அதனால் நம்ம எஸ்ஆர்ஹெச் அணி கண்டி ஃபஸ்ட்டு பேட்டிங் போன மாரி இறங்கி ஒரு 200-230 அடித்தா கண்டிப்பாக ஆர்ஆர் அணி திருப்பி அடிப்பாங்களான்னு சொல்லிட்டு கொஞ்சம் சந்தேகம் தான். லாஸ்ட் மேட்சே பார்த்துருப்பீங்க, ஆர்சிபி அணிக்கு ஆப்போசிட்டாக கொஞ்சம் பேட்டிங் கொஞ்சம் இதுவாக தான் தெரிஞ்சிச்சு. ஏன்னா 19 ஓவர் வரைக்கும் எடுத்துகிட்டு வந்தாங்க அந்த ரன்னு. ஆனால் கேகேஆர் அணி பார்த்தீங்கன்னா அதே ரன்னு தான், ஒரு 10 ரன்னு கம்மியாச்சு. அது 13-14 ஓவரில் அடித்தாங்க. அந்தளவுக்கு கொஞ்சம் ஆர்ஆர் அணி சேசியிலும் கொஞ்சம் வீக்காக இருக்காங்க. பார்க்கலாம். போலிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச் அணி நம்ம டி நட்ராஜன், புவனேஸ்வர் குமார் கொஞ்சம் ரீசெண்ட் ஃபார்மில் இருக்கார். டி நட்ராஜன் சூப்பராக போட்டுட்ருக்காரு. பேட் கமெண்ட்ஸ் அப்படி இப்படி நல்ல ஒரு அட்டாக் இருக்குது. போலிங் அட்டாக் கண்டிப்பாக நல்ல ஒரு எஃபெக்ட்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ராஜஸ்தான் அணியை சைடு போனீங்கன்னா அங்கே பேட்டிங் வெறும் சஞ்சு சாம்சன், ரியான் பராக் நம்பி தாங்க டீமே இருக்குது. அவங்க ரெண்டு பேர் ஆடலைன்னா கண்டிப்பாக மேட்ச் விட்டுருவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஜெய்ஸ்வால் அப்போ எப்போ ஆறாருன்னே தெரிய மாட்டேங்குது. லாஸ்ட்டு மேட்ச் கூட கேட்ச் விட்டாங்க. அப்படி கேட்ச் பிடிச்சிருந்தாங்கன்னா அவர் ஃபஸ்ட்லேயே காலி. அதனால் அவர் எப்படிப்பாருன்னு நம்ப முடியல. அதேமாரி சஞ்சு சாம்சன், ரியான் பராக் ரெண்டு பேர் ஆடினா மட்டும்தான் நம்ம ஆர்ஆர் அணி ஓரளவுக்கு நல்லா வரும்னு நினைக்கிறேன். அடிக்கடிக்கு நம்ம ரவிச்சந்திர அஸ்வின் நல்ல ஒரு ரோல் ஆடுறாரு. இதை இறக்கி விட்றாங்க, 18 பால் 30 அப்படி இப்படி அடிச்சுட்டு போகிறாரு. அவர் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுறாரு. மற்றபடி வேறு எந்த பிளேயரும் ஃபார்மில் இல்லை. லாஸ்ட் மேட்ச் எட்மயர் கொஞ்சம் டீசெண்டாக ஆடினார். பார்க்கலாம் அவங்க எந்த மாதிரி ஒரு பேட்டிங் லைன் அப் இருக்குன்னு சொல்லிட்டு. போலிங்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் பார்த்துருப்பீங்க, நம்ம ரவிச்சந்திரன் அஸ்வின் மேன் ஆஃப் த மேட்ச் சூப்பராக போட்டாருங்க. அதாங்க அந்த சீனியர் பிளேயர்னாவே பிக் மேட்ச் பிளேயர்னு அவங்க சூப்பராக போட்டார். 2 விக்கெட் குரூஷியல் விக்கெட் எடுத்தார். அதனால் அவர் கண்டிப்பாக போலிங் நல்லா பண்ணுவார். நம்ம ட்ரெண்ட் போல்ட், சந்தீப் சர்மா, சஹால் சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குது போலிங் அட்டாக்கு. பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஏன்னா ரியான் பராக் கண்டிப்பாக இந்த சீசனில் ஆர்ஆர் அணி கிடைச்ச ஒரு பொக்கிஷன் சொல்லலாம். ஏன்னா எல்லா மேட்சும் கன்சிடர்டாக ஆடி இந்த அளவுக்கு அவங்க வந்திருக்கிறதுக்கு முக்கிய காரணம் ரியான் பராக் சொல்லலாம். ஏன்னா மிடில் ஆர்டரில் கன் மாதிரி இருக்கார். அதனால் அவரோட பேட்டிங் நீ கண்டிப்பாக வெயிட் பண்ணி பார்க்கணும் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஜெயிக்கிற டீம் ஃபைனல் போகிறதுனால வர ஞாயிற்றுக்கிழமை கேகேஆர் அணி கூட விளையாடுவாங்க. இன்றைக்கி ஜெயிக்கிற டீம். ஆனால் இன்றைக்கி போட்டி கண்டிப்பாக அனல் பறக்கும் நான் நினைக்கிறேன். அதுவும் நம்ம சேப்பாக்கத்தில் விளையாடுறதுனால நம்ம தமிழக வீரரான அஸ்வின், டி நட்ராஜனுக்கெல்லாம் ஒரு நல்ல ஊக்கம் இருக்கும். பார்க்கலாம் எந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. எத்தனை பேர்லாம் சென்னை க்ரோவில் நடக்குது இன்றைக்கி மேட்ச் போய் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அப்படி இல்லைனா ஆர்ஆர் ஜெயிக்குமா இல்லைனா நம்ம சன்ரைசர்ஸ் அணி ஜெயிக்குமா என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி, முக்கியமாக ஐபிஎல் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.